மையோடுக்கு நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய செய்தி சுருக்கங்களுடன். பாடசாலை கல்வி செயற்பாடுகளுக்கான நேரத்தை நீடிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது. இந்த விடயத்தை இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அத்துடன் வடமாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் ஆசிரியர் இடமாற்றங்களில் அரசியல் தலையீடுகள் இருப்பதாகவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். போலீஸ் உத்தியோகத்தர்களின் நியமனம் இடமாற்றம் தொடர்பான அதிகாரங்கள் போலீஸ் மா அதிபருக்கு வழங்கப்பட்டுள்ளதன் ஊடாக சுயாதீன போலீஸ் ஆணைக்குழு நிறுவப்பட்டதன் நோக்கம் முற்றாக மீறப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கங்களை விட தேசிய மக்கள் சக்தி மிக மோசமான ஜனநாயக விரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்தார். தங்காளி போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாக்கியிருந்த அவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்றும் ஆட்சிக்கு வந்த மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னரை விட மிக மோசமான ஜனநாயக விரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண மாரியாளி பகுதியில் கழிவுகளை கொட்ட வந்தவர்களை தடுத்து நிறுத்திய 8 பேரை யாழ்ப்பாண போலீசார் கைது செய்ததால் அப்பகுதியில் பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது. அரிகாலி பகுதியில் நல்லூர் பிரதேச சபை ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்படும் கழிவுகளை தரம் பிரிக்கும் நிலையம் அமைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரிகாலிய மக்கள் நேற்றைய தினம் புதன்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இன்றைய தினம் வியாழக்கிழமை நல்லூர் பிரதேச சபைக்கு சொந்தமான வாகனத்தில் குறித்த இடத்திற்கு கழிவுகளை கொண்டு வந்த சமயம் அந்த பகுதி மக்கள் கூடி வாகனத்தை மறித்து எதிர்ப்பினை தெரிவித்தனர். இந்த விடயம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் அங்கிருந்தவர்களோடு பேச்சுக்களை நடாத்தி இந்த முறை வாகனத்தை அனுமதிக்குமாறு கோரியதை அடுத்து வாகனத்துக்கு செல்ல மக்கள் அனுமதித்தனர். இந்த நிலையில் யாழில் உள்ள பிரபல தனியார் தங்குமிடத்தினர் அப்பகுதியில் உள்ள தமது காணியொன்றில் கழிவுகளை கொண்டு வந்த போது அவர்களின் வாகனத்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அடாவடியில் ஈடுபட்டு பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தனர் என குற்றம் சாட்டி 8 பேரை போலீசார் கைது செய்தவை குறிப்பிடத்தக்கது. தலைமன்னார் கிராமத்திலிருந்து தீடை பகுதியில் ராமர் பாலம் வரை சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்கான படகு சேவையை ஆரம்பிப்பதற்கு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையிலான சந்திப்பு நேற்று புதன்கிழமை மாலை மன்னார் மாவட்ட செயலகத்தின் அரசாங்க அதிபரின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான அனுமதி பெறப்பட்டு படகு சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் படகு சேவை கட்டண வசூலிப்பை வன ஜீவராசிகள் திணைக்களம் முன்னெடுக்க உள்ளது. படகு சேவைக்கான கட்டண வசூலிப்பை 50க்கு 50 ஏற்றதன் அடிப்படையில் வன ஜீவராசிகள் திணைக்களமும் மன்னார் பிரதேச சபையும் செயற்பட்டு சுற்றுலா பயணிகள் சேவையை நடைமுறைப்படுத்தலாம் என தெரிவித்து இதர வருமானங்கள் மன்னார் பிரதேச சபை திட்டங்கள் வகுத்து செயல்படுத்தலாம் என்று அரசு அதிபர் தனது உரையில் தெரிவித்தார். மாத்தறையில் உயிருடன் இருக்கும் போதே இறப்புச் சான்றிதழ் வழங்கப்பட்டதால் அடிப்படை சலுகைகள் கூட பெற முடியாத நிலையில் பெண் ஒருவர் உள்ளமை தெரிய வந்துள்ளது. அத்துளவில் வசிக்கும் பேபிகாமி என்ற பெண் கையில் இறப்பு சான்றிதழுடன் பல நெருக்கடிகளுடன் வாழ்ந்து வருகின்றார். வேனகம கிராம சேவையாளர் பிரிவின் மலுவாரக்கழக அழுத்கேன என்ற கிராமத்தில் குறித்த பெண் வாழ்ந்து வருகின்றார். 63 வயதுடைய குறித்த பெண்ணின் 2 பிள்ளைகள் திருமணமான பின்னர் சிறிய வீட்டில் அவர் தனியாக வசிக்கின்றார். சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த அவரது அத்தை ககலுமுள்ளவின் பேபிகாமியின் பேரில் வழங்கப்பட வேண்டிய இறப்புச் சான்றிதழ் குறித்த பெண்ணின் பெயரில் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் உயிருடன் இருக்கும் பேபிகாமி பல பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இதனால் இந்த பெண் எந்த வசதியோ அல்லது பிற அரசாங்க சலுகைகளோ இல்லாமல் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் மோட்டார் சைக்கிள்களை திருடும் கும்பல் ஒன்று கைது செய்யப்பட்டுள்ளது. கழுத்தர பொம்புவல புஸ்கோட்டை என்று அழைக்கப்படும் முன்னாள் ராணுவ வீரர் தலைமையிலான குழுவினரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். மோட்டார் சைக்கிள் திருட்டு கும்பலைச் சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 11 பேரை கைது செய்துள்ளதாக பிள்ளையாந்தலை போலீசார் தெரிவித்துள்ளனர்.
தங்காளி சீனிமோதிர பிரதேசத்தில் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட இருவரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த போதைப் பொருட்களை கரைக்கு கொண்டு வந்ததாக கூறப்படும் படகின் உரிமையாளரும் புவக்தாண்டாவி சனா என்பவரும் எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். தங்காளி சீனிமோதிர பிரதேசத்தில் வைத்து பாரியளவு போதைப் பொருட்கள் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனை அடுத்து இதனுடன் தொடர்புடைய பலரும் தொடர்ந்தும் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். காண்டித்தேனி கும்பர பாலத்திற்கு அண்மித்த பகுதியில் உள்ள மகாவலி ஆற்றில் மூழ்கி 2 பாடசாலை மாணவர்கள் காணாமல் போயுள்ளனர். அதன்படி குறித்த மாணவர்கள் இருவரும் மகாவலி கங்கையில் இறங்கியிருந்ததாக கூறப்படுகின்றது. இவ்வாறு காணாமல் போனவர்கள் தெனகும்பர பிரதேசத்தில் வசித்து வருபவர்கள் என தெரிய வந்துள்ளது. கண்டியிலுள்ள 2 பாடசாலைகளில் கல்வி கற்று வரும் நிலையில் 9 மற்றும் 8 தரங்களில் கல்வி கற்று வரும் 14 வயதுடைய ரவிச்சந்திரன் ஜெகதீஷ் மற்றும் மிலான் ஆகிய 2 மாணவர்களே இவ்வாறு காணாமல் போயுள்ளனர். குறித்த மாணவர்கள் இருவரும் நேற்று மாலையில் வளர்ப்பு மீன்பாக தெனகு பிரதேசத்துக்கு செல்வதாக கூறி தத்தமது வீடுகளில் இருந்து வெளியேறியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று மாலை குறித்த மாணவர்கள் இருவரும் மகாபலி கங்கையில் இறக்கி அங்கு காணப்படும் பாறையொன்றில் இருந்ததை அங்கிருந்த மீனவர் ஒருவர் காவல்துறைக்கு தெரிவித்துள்ளார். இந்த மீனவர் மாணவர்கள் இருவரையும் ஆற்றில் இறங்க வேண்டாம் என அறிவுறுத்திய போதிலும் அவர்களுக்கு நீச்சல் நன்றாக தெரியும் என மீனவருக்கு கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் மழை காரணமாக ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாகவும் அவர்கள் பாறையில் இல்லாததால் 2 மாணவர்களும் ஆற்றை கடந்திருக்க வேண்டும் என தான் நினைத்ததாகவும் மீனவர் காவல்துறையிடம் தெரிவித்துள்ளார். யாழில் பாடசாலை மாணவிகளிடம் தவறான முறையில் நடந்து கொண்டதாக ஆசிரியர் ஒருவர் மீது முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாடு மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ் நகர பகுதியொன்றில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த பாடசாலையில் தரம் 10 கல்வி கேட்கும் மாணவிகளுடன் அதே பாடசாலையில் கல்வி கேட்கும் ஆண் ஆசிரியர் ஒருவர் தொடர்ச்சியான தவறான முறையில் நடந்து வந்துள்ளார். இதனை அடுத்து குறிப்பிட்ட விடயம் தொடர்பில் பாடசாலை நிர்வாகத்திற்கு சில மாணவிகளின் பெற்றோர் தெரியப்படுத்தியுள்ளனர். இருப்பினும் பாடசாலை நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பெக்கோ சமனின் மனைவி ஷாதிகா லக்ஷானி மற்றும் அவரது நெருங்கிய கூட்டாளிகளுக்கு சொந்தமான 13 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று குறித்த விடயத்தினை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முடக்கி வைக்கப்பட்ட வங்கி கணக்குகளில் குறித்த சந்தேக நபரின் 5 வங்கி கணக்குகளும் அடங்கும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த முறைப்பாடு இன்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் போதரகம முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆண்டில் மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படும் என வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் உறுதிப்படுத்தியுள்ளார். இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் மாகாண சபை தேர்தல் மற்றும் தேர்தலின் எல்லை நிர்ணயம் தொடர்பில் விஜித ஹேரத்திடம் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் விஜித ஹேரத் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் விஜித ஹேரத் மாகாண சபை தேர்தல்கள் எதிர்வரும் ஆண்டில் நிச்சயமாக நடாத்தப்படும், பழைய முறையிலா அல்லது புதிய முறையிலா தேர்தல் நடாத்தப்படும் என்பது தொடர்பில் விரைவில் தீர்மானிக்கப்படும். எல்லை நிர்ணயம் தொடர்பில் நாடாளுமன்றம் தீர்மானிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2025 ஆசிய கிண்ண போட்டியில் இந்திய அணிக்காக விளையாடிய திறமையான துடுப்பாட்ட வீரர் ரென்கு சிங்குவுக்கு பாதாள உலக குழுவிலிருந்து மிரட்டல் அழைப்பு வந்ததை மும்பை குற்றப்பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த மிரட்டல் அழைப்பு தாவூத் இப்ராஹிம் தலைமையிலான டி கம்பெனி குழுவிடமிருந்து வந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. முன்னதாக ரின்கு சிங்கின் பிரச்சார குழுவுக்கு இந்த ஆண்டு பிப்ரவரி முதல் ஏப்ரல் மாதங்களுக்கு இடையில் 3 முறை மிரட்டல் அழைப்புகள் வந்துள்ளன. இந்த அழைப்பில் இந்திய ரூபாவில் 5 கோடி ரூபாய் பணம் கோரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மையத்தின் செய்தி சுருக்கங்கள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.